ஒரு கிறிஸ்தவர் தொடர்ந்து பாவம் செய்தால் என்ன நடக்கும்? மன்னிப்பு இருக்கிறதா? இல்லை. கடவுள் நம்மை ஒதுக்கி விடுவாரா? எபிரெயர் 10:26 சொல்வது பயமூட்டுகிறது. முழு அறிவை பெற்ற பிறகும் வேண்டுமென்றே பாவம் செய்பவருக்கு மேலும் பலி இல்லை. இது உங்களை பற்றியதாக இருக்குமா? இன்று இந்த அதிகாரப்பூர்வமான எச்சரிக்கையை புரிந்து கொள்வோம். எபிரெயர் 10:26 முதல் 29 வரை ஒரு கடுமையான எச்சரிக்கை உள்ளது. மெய்யான அறிவை பெற்ற பிறகும் வேண்டுமென்றே பாவத்தில் வாழ்பவர்களுக்கு பாவங்களுக்காக வேறு பலி எதுவும் இல்லை என்று கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். இது தவறான நம்பிக்கையை கைவிடும் அப்போஸ்தாசியா பற்றியது. இன்று இந்த ஆழமான வசனத்தை புரிந்து கொள்வோம். பகுதி 1. அப்போஸ்தாசியா என்றால் என்ன? அப்போஸ்தாசியா என்றால் என்ன? இது வேண்டுமென்றே உண்மையை நிராகரித்து கிறிஸ்துவை விட்டு விலகிச் செல்வதாகும். இவர்கள் சில நேரங்களில் சுவிசேஷத்தை கேட்டு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாலும் உலகத்தின் மோகங்களாலோ சோதனைகளாலோ மீண்டும் இழுக்கப்படுகிறார்கள். மத்தேயு 13:1 முதல் 9 வரை இயேசு இதை 2ஆம் மற்றும் 3ஆம் விதை போன்றவர்களாக விளக்குகிறார். அவர்கள் முதலில் மகிழ்ச்சியுடன் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் பின்பு உலகத்தின் பிரச்சினைகளால் விலகி விடுகிறார்கள். செக்ஷன் 2. willful sin vs weakness. எபிரெயர் இங்கு வேண்டுமென்றே பாவம் செய்தல் பற்றி பேசுகிறார். இது தெரிந்தும் மனதார மறுத்தலாகும். ஒருவர் கடவுளின் வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டும் ஆனால் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் தொடர்ந்து பாவம் செய்தால் அது அப்போஸ்தாசியாவின் அடையாளம். இது திடீர் சோதனையால் விழுதல் அல்ல, இது ஒரு மனப்பான்மை, ஒரு தீர்மானம். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி தவறு செய்தாலும் கடவுளின் அன்பு அவரை மீண்டும் திரும்ப வைக்கும். 1 யோவான் 3:9 சொல்லியது போல தேவனிடமிருந்து பிறந்தவர் பாவத்தை செய்ய மாட்டார். உண்மையான விசுவாசிக்கும் போலி விசுவாசிக்கும் இதுதான் வித்தியாசம். பகுதி 3. யூதாஸின் உதாரணம். இதற்கு சிறந்த உதாரணம் யூதாஸ். அவர் இயேசுவின் அருகே இருந்தார், அதிசயங்களை கண்டார், ஆனால் இறுதியில் கிறிஸ்துவையே காட்டிக் கொடுத்தார். அவருக்கு அறிவு இருந்தது, ஆனால் உண்மையான விசுவாசம் இல்லை. அவர் போலித்தனமாக இருந்தார். அதனால்தான் 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 19 வசனத்தில் சொல்கிறது, அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் நம்மோடே தங்கியிருப்பார்கள். பகுதி 4. மேலும் பலியை நிராகரிப்பதால் மீட்புக்கு வேறு வழி இல்லை. கிறிஸ்துவை நிராகரித்தால் கடவுளின் கோபம் மட்டுமே மிஞ்சும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த வசனம் உண்மையான விசுவாசியை பற்றி பேசவில்லை. ஒருவர் உண்மையில் கிறிஸ்துவைச் சேர்ந்தவராக இருந்தால் கடவுள் அவரை மீண்டும் திருப்புவார். அர்ஜென்ட் அப்பீல். ஆக உங்கள் இருதயத்தை சோதியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவை உண்மையாக நம்புகிறீர்களா அல்லது உலகத்தின் பின்னே செல்கிறீர்களா? இன்றே மனந்திரும்புங்கள், அவரிடம் ஓடுங்கள், அவர் உங்களை மன்னிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றே உங்கள் இருதயத்தை சோதியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவை முழுமனதாக பின்பற்றுகிறீர்களா அல்லது உலகத்துடன் சமரசம் செய்து கொண்டிருக்கிறீர்களா?